இன்றைக்கி நம்ம ஹஷ் அண்ட் பப்பீஸ் நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த சோளம். இந்த முழு சோளத்தை எடுத்து ட்ரையாக இருக்குமே அந்த சோளம் மிக்சியில் நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கணும். இதுதான் இதோட முக்கியமான இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த பவுடரை நல்லா சலித்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதோட இன்க்ரீடியண்ட் சோளம் மாவு, மைதா, தயிர், முட்டை, பேக்கிங் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயம். இது எல்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். 1 கப் சோள மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, அப்புறம் இந்த மசாலாஸ், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட இப்போ நான் முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை சேர்த்து கலக்கி ஃபைனலாக தயிரை கலந்துக்க போகிறேன். தயிரை லேசாக கடைஞ்சி மோர் மாதிரி கலந்துக்கிறேன். ஸோ இந்த கலவை கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போது இதை கொஞ்சம் தளர்வாக கலந்துக்கணும். ஸோ கட்டியாக இருந்துச்சுன்னா நாம் இதை கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மோரும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பதத்துக்கு இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வானொலியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டாக போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அது வர ஷேப்லேயே கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஹஷ் பப்பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோள மாவும் மைதா மாவும் மற்ற ஸ்பைசஸோடு கலந்து அந்த லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை உங்களுக்கு பிடிச்ச சாஸோட டேஸ்ட் பண்ணலாம். இது கூட நான் இன்னைக்கு வெனிலா காஃபி ஃப்ளேவர் ஆட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹஷ் பப்பீஸ் வித் வெனிலா ஃப்ளேவர் காஃபி. இதை நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸாக இந்த ஈவினிங் வியூவோட என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.